நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃப்ளோட்டிங் நியூட்ரல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் ஃப்ளோட்டிங் நியூட்ரலாம் ஒன்றும் கிடையாது. நியூட்ரல் வந்து ஃபேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். நேற்று பார்த்தீங்கன்னா நியூட்ரல் போயிட்டு ஒய் ஃபேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு ஒய் ஃபேஸ் வந்து நியூட்ரலுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, நியூட்ரல் ஒரே இடத்துல ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் ஃப்ளோட்டிங் நியூட்ரல்னு சொல்லுவாங்க ரொம்ப டெக்னிக்கலாக. அதாவது அந்தமாரி ஃபால்ட் எந்த டைமில் வரும்னு பார்த்தீங்கன்னா, அன்பேலன்ஸ்டு லோட் கண்டிஷன் 3 ஃபேஸ் சிஸ்டம் வந்து அன்பேலன்ஸ்டு லோட் கண்டிஷனில் தான் அந்தமாரி நேரத்தில் இந்த ஃபால்ட்டு வரும். ஓகேங்களா, இந்த ஃபால்ட்டு வரக்கூடாதுன்னா அன்பேலன்ஸ்டு லோட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, பேலன்ஸ் லோட் கண்டிஷனாக இப்போ அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸில் ஏதாவது ஒரு ஃபேஸில் ஓகேங்களா கம்மியான கரண்ட் போகக்கூடிய ஏதாவது ஒரு ஃபேஸோட கரண்ட்டை விட கம்மியான கரண்ட் வந்து நியூட்ரலில் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஓவராக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் போகிற அன்பேலன்ஸ் லோட் கரண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம் ஏர்த்திங்னு சொல்கிற நியூட்ரல் ஏர்த்திங் நம்ம ஒழுங்காக வச்சிடனா, இப்போ எதுக்கு சிஸ்டம் ஏர்த்திங் பண்ணுறோன்னா அந்த அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் நியூட்ரலில் வர கரண்ட்டை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணணும். அந்த கிரவுண்டிங்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நியூட்ரலை வந்து நம்ம எர்த்திங் பண்ணுறோம். அந்த எர்த்திங் ஒழுங்காக இல்லைனா அந்தமாரி ஃப்ளோட்டிங் நியூட்ரல் ஆகிடும். ஓகேங்களா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஃபேனு மிக்ஸி லைட்டில் வந்து திடீர்னு ஃபீஸ் ஆகிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இடி அடிச்சிருக்காது, மின்னல் அடிச்சிருக்காது, எந்த வித ஃபால்ட் வந்துருக்காது. ஈபியில் என்ன பண்ணி நியூட்ரல் ஒயர் வெடிச்சு பிச்சுக்கிட்டு இருக்கும். மீன்ஸ் நியூட்ரல் கிரவுண்டிங் கொடுத்துக்கிற அந்த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் ஈபியில் பிச்சுக்கிட்டு இருக்கும். பிச்சுட்டு இந்த மாதிரி ஃபால்ட் வரும். ஓகேங்களா, ஃப்ளோட்டிங் நியூட்ரல் ஆகிடும். மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனதராக இன்னொரு ஃபேஸ் வந்துடும், லோடுக்கெலாம் லைன் வோல்டேஜ் கிடச்சிரும், ஃபேஸ் டு ஃபேஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணால் நம்மளோட எக்யூப்மெண்ட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். அதே ஃபால்ட்டு தான் இங்கே நேற்று. ஆனால் மூஷாக ஃப்ளோட்டிங் நியூட்ரல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி ரெக்கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அந்தமாரி ஃபால்ட்டு திருப்பி ஆகக்கூடாதுன்றதால நேற்று நைட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு 45 வாளிக்கு தண்ணி பிடிச்சி இந்த எர்த்து பிட்டு ஓகேங்களா, இதான் நியூட்ரல் எர்த்திங். ஓகேங்களா, எக்யூப்மெண்ட் எர்த்திங் இது ஒன்று. இப்போ வெளியே உப்பு கொட்டியிருக்கோம் பாருங்கள், அது ஒன்று. ஓகேங்களா, நேற்று இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமை எர்த்திங் பண்ணி இந்த ஃப்ரேமில் கை வைக்கும் போது கூட நான் ஷாக் வாங்கினேன். ஓகேங்களா, நேற்று மீன்ஸ் நம்ம வேலி போட்டிருக்காங்களே ட்ரான்ஸ்ஃபார்மர் யார்டுக்கு, அதுக்கு ஃபுல்லாக நான் கை வைக்கும் போது கூட நான் ஷாக் வாங்கினேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் யார்டை ஜல்லி போட்டிருக்காங்கல்ல, இந்தமாரி எப்போயுமே ஜல்லி போடக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபார்மர் யார்டுக்கு மீட்டரிங் யார்டுக்கு நாங்கள் எங்கேயுமே ஜல்லி போட்டு பார்த்தே கிடையாது. இந்த இடத்துல மட்டும் தான் புதுசாக பண்ணிக்கலாம், ப்ளைனாக தர போட்டு. டிபார்ட்மெண்ட் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க மீட்டரிங் யார்டு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கருங்கல் ஜல்லி இருக்குல்ல, 1.5 ஜல்லி, அந்த ஜல்லி கொட்டி தான் நான் வந்து மீட்டரிங் யார்டோ இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் யார்டோ இருந்து பார்த்துருக்கேன். நான் இன்ஜினியரிங் காலேஜ் வேலை செய்யும்போது, யூனிவர்சிட்டியில் வேலை செய்யும்போதெல்லாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தர போட்டு வச்சிருக்காங்க. அந்தமாதிரி எப்பவுமே தர போடக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபார்மர் யார்டுக்கும் சரி, மீட்டரிங் யார்டுக்கும் சரி, சுவிட்சிங் யார்டுக்கும் சரி, ஹெச்டி சைடில் நம்ம வந்து தரலாம் போடக்கூடாது. இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் வென்டிலேஷன் ஏரியாவாக இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அவுடோர் டைப், இது ஃபவுண்டேஷன் மவுண்டட் டைப்பு அவுடோர் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, அவுடோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஃபவுண்டேஷன் மவுண்டட் டைப்பு. ஃபவுண்டேஷன் போட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கேன். இதுவே போல் வச்சுருந்தா அது போல் மவுண்டட் டைப்பு. இந்தமாரி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தர போட்டு விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தர போட்டு இந்த எர்த்திங் டிபார்ட்மெண்ட்டில் செக் பண்ணாங்களா இல்லை செக் பண்ணாமல் வேறு எதனா காரணத்தால் விட்டுட்டாங்களா, நான் ஓப்பனாக சொல்லக்கூடாது, விட்டுட்டாங்களா எனக்கு தெரியல. ஓகேங்களா, இந்த எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூட இந்த எர்த்து பிட்டு மேலே மார்க் பண்ணல. ஓகேங்களா, இப்போ நான் யூனிவர்சிட்டியில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ஓம் 0.8 ஓம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எர்த்து டெஸ்ட்டை வச்சு எர்த்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மெஷர் பண்ணி. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஓகேங்களா,